என்னங்க உங்க தம்பியை காணும். இந்த கடிதாசு தான் இருக்குது. என்னங்க பார்த்து சும்மா இருக்குங்க, சீக்கிரம் படிக்கல. அன்புள்ள அண்ணன் அவர்களுக்கு தம்பி பாலு எழுதி கொண்டது. என் காதலி காந்திமதிக்கு நான் துரோகம் செய்ய முடியாது. எங்கள் காதல் தெய்வீக காதல். நான் அவளையே மணந்து கொள்ள முடிவு செய்து விட்டேன். உங்கள் கௌரவத்திற்கு குறுக்கே நாங்கள் நிற்கவில்லை. விடுவதற்கு முன் நாங்கள் கண்காணாத தேசத்திற்கு போய்விடுவோம். அம்மா இறக்கும் பொழுது எங்கள் பங்குக்கு கொடுத்த தங்க நகைகளையும் எடுத்து செல்லுகிறேன். போயண்டா போன என்ன புது பொண்டாட்டில பூரா நகை போட்டு ரசிக்கிறதுக்கு போறான் போல் இருக்கு. இருக்கட்டுமே, அவனுக்கு சேர வேண்டியதுதானே. நீங்களும் சரின்னுட்டீங்க. என்னங்க தம்பியை உடனே புறப்பட்டு வர சொல்லி பத்திரிகையில விளம்பரம் கொடுங்க. பாடி வந்து சேர்றான் கடைசியில. அது எப்படி? எப்படின்னா பின்ன எப்படி? வீட்டுல இருக்க நகைகளை எடுத்துக்கிட்டு பொம்பளைங்களை கூட்டிக்கிட்டு போற பசங்க கதை தெரியாத. போன உடனே பெரிய ஹோட்டலா பார்த்து டபுள்ஸ் ரூம் எடுப்பான். பாதி பணம் தீர்ந்துடும். அப்புறம் சிங்கிள்ஸ் ரூம் எடுப்பான். இருக்கிற பணமும் தீர்ந்துடும். அப்புறம் பிளாட்பாரத்துக்கு வருமா, சங்கரா சிவ சங்கரா சிவன் பாடிக்கிட்டு கடைசியில வந்து அண்ணா அடியேன் தம்பி செய்ததை அருள் கூர்ந்து பொறுத்தருள வேண்டும் அப்படின்னு டயலாக் பேசுவான். எனக்கு தெரியாதா? ஆமா, நம்ம பொண்ணு பிக்னிக்கு போச்சா?